asir. பொதுக்காலம் 8ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலம்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலம்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசிர் ஊடக நண்பர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் வார்த்தைகளை மேலோட்டமாக கவனித்தால் முதலில் ஆச்சரியமாக இருக்கும், பின்பு அதிர்ச்சியும் தோன்றும். ஏனென்றால் குடும்ப உறவுகளாகிய தந்தையையும் தாயையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஏன் அனைத்து உறவுகளையும் இயேசுவின் பொருட்டு விட்டுவிட்டு அவரை பின்தொடர அழைக்கின்றார். உறவே வாழ்வு என்று வாழ்ந்த இயேசு உறவுக்கு எதிராக இருக்கின்றாரோ என்று யோசிக்க தோன்றுகின்றது. இயேசு இப்படி பேசலாமா? இயேசு என்ன கல் நெஞ்சம் படைத்தவரா? கண்டிப்பாக அப்படி இல்லை. இன்றைய நற்செய்தி பகுதியை நமது வாழ்வின் வளர்ச்சியின் பின்னணியில் சிந்தித்து பார்க்க என்று அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் அதன் அர்த்தத்தை நம்மால் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. மண் தொட்டிகளில் செடிகளை வளர்ப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி அந்த செடி ஓரளவு வளர்ந்த பின் தனியே அதை நட்டு வைப்பார்கள். அதுவும் செழுமையாக வளர ஆரம்பிக்கும். அதை வளர்ப்பவர் பிரிக்க மனமில்லாமல் அந்த செடியை அப்படியே விட்டுவிட்டால் அதனுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும், அதனுடைய பலன் தரும் தன்மையும் பாதிக்கப்படும். இதை நாம் மனித வாழ்வோடு சற்று ஒப்பிட்டு பார்ப்போம். செடி போன்ற நமது வாழ்வு தொட்டி போன்ற குடும்ப உறவுகளில் ஆரம்பமாகின்றது. தொட்டியில் இருக்கும் செடிக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் முழுமையாக கிடைப்பது போல் நமது குடும்பங்களில் இருக்கும் நமது பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவரின் வழியாக நமக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு வளர்ச்சியை மனதில் கொண்டு என் வீடு, என் உறவு, என் சொந்தம், என் சொத்து என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முடங்கி கிடக்காமல் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வருகின்ற பொழுது நாம் முழு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். அத்தகைய ஒரு அழைப்பை தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு என்று கொடுக்கின்றார். புத்தர் ஞானம் பெற்ற பின்பு தன்னுடைய மனைவி யசோதாவை சந்திக்க விரும்பினார். காரணம் இதுதான். அவர் வாழ்வின் பிரச்சனைகளான நோய், வறுமை, மூப்பு இவற்றிற்கான விடையை தேடி வீட்டை விட்டு வெளியேறிய பொழுது நடு இரவில் யாரிடமும் சொல்லாமல் ஒரு திருடனைப் போல் வெளியேறினாராம். இதற்கான காரணத்தை தன்னுடைய சீடர்களிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது, என் மனைவியும் என் பிள்ளைகளும் விழித்திருக்கும் பொழுது வெளியேற நினைத்திருந்தேன் என்றால் என் அரண்மனையை விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது. ஏனென்றால் என் மனைவியின் சோகமும் என் பிள்ளைகளின் அழுகையும் ஞானத்திற்கான என் தேடலுக்கு அன்றே தடையாக இருந்திருக்கும் என்றாராம். இதை தெரியப்படுத்தவே என் மனைவியை நான் சந்திக்க விரும்பினேன் என்றும் சொன்னாராம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புத்தரை போன்று நடு இரவில் வீட்டை விட்டு வெளியே போகவோ அல்லது காட்டிற்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. மாறாக நாம் இருக்கும் இடத்திலேயே நம்முடைய உறவுகளையும் நம் சுய மைய வட்டங்களையும் தாண்டி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு குடும்ப உறவுகள் தேவையில்லை என்றோ அல்லது அவற்றை வெறுக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை. மாறாக அவற்றில் சிக்கி கிடப்பது தேவையற்ற ஒன்று என்றுதான் சொல்லுகின்றார். நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நாம் வழிபடும் கடவுளுக்கும் ஒரு தடையாக இந்த உறவுகள் மாறிவிடக் கூடாது என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்பும் வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. உறவு வேண்டும், ஆனால் உறவே வாழ்வாகிவிட முடியாது. உறவுகளை தாண்டிய அந்த இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் வாழ்வின் நிறைவை நம்மால் காண முடியும்.
உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவுகளின் இருப்பிடமே எம் இறைவா. மனித குலத்தை படைத்ததன் நோக்கமே இந்த உறவுகளை வளர்ப்பதற்காகத்தான். நீர் மனிதர்களை உமது சாயலில் படைத்தீர். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தீர். தந்தை தாயாக, உற்றார் உறவினர்களாக, நண்பர்களாக இந்த உறவுகளில் நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு படைத்தீர். அன்பு ஆண்டவரே, இந்த உறவுகளில் சில நேரங்களில் சிக்கிக்கொண்டு உம்மை மறந்து வாழுகின்ற, உம்மை நிராகரிக்கின்ற, உம்மை விட்டு தள்ளி போகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அன்பு ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் ஆளாக கூடாது என்பதுதான் உம்முடைய எண்ணமாக இருக்கின்றது, உம்முடைய சிந்தனையாக இருக்கின்றது. இந்த ஒரு சிந்தனையை, இந்த விருப்பத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க, அதை செயல்படுத்த தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் படைத்த இந்த மனித உறவுகள் இன்று சின்னா பின்னமாக சிதைந்து கிடக்கின்றன. அவைகள் விருப்பம் போல வாழ ஆரம்பித்து விட்டன. அன்பு ஆண்டவரே, இந்த உறவுகளை கொச்சப்படுத்துகின்ற எத்தனையோ தேவையற்ற உறவுகளின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த உறவுகளை புனிதப்படுத்துகின்ற நல்ல பாதைகளை தேர்ந்து கொள்ள எங்களுக்கு வரத்தை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கின்ற, சிவகங்கையில் பிறந்து சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு வேதமுத்து, திருமதி புனிதா, இவர்களுடைய மகள்கள் ஷெர்லி மேனுலிட்டா, ஐரின் லிசா, இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ ஒரு குடும்பமாக இவர்களை இணைத்திருக்கின்றேன். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட குடும்பமாக இருக்கின்றது. அன்பு ஆண்டவரே, உமது திருவுளத்தின்படி இந்த குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியின் பாதையில், முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும் ஆண்டவரே. மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக தாரும் ஆண்டவரே. தங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, அதனுடைய முன்னேற்றத்திற்காக இதோ அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. வெகு தூரம் சென்று தங்களுடைய குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற, தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நீர் அவர்களோடு இணைந்து பயணிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வருகின்ற பொழுது நீரே அவர்களுக்கு துணையாக, இணையாக இருந்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் முழுமையாக தந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். தெரியாத இடத்தில் அவர்களுக்கு பலரையும் அறிமுகம் செய்து வைத்து, அவர்கள் வழியாக இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வைத்து அவர்களை நீர் சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், அவர்கள் நடத்துகின்ற நிறுவனங்கள், அவர்கள் பணி செய்கின்ற இடங்கள் அனைத்தையும் நீர் சிறப்பாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த தீய சக்தியும் அவர்களை அணுகாமல், எந்த பொறாமை சம்பந்தப்பட்ட பார்வைகளும் அவர்கள் மீது படாமல், அன்பு ஆண்டவரே, அவர்களை எல்லாவித பொல்லாப்பிலிருந்தும், வஞ்சகங்கள், சூழ்ச்சிகள் அனைத்திலும் இருந்தும், சாத்தானின் கட்டுகளிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து, அமைதியின், நிம்மதியின், மகிழ்ச்சியின் வாழ்க்கையை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து, குடும்பத்திலே ஒற்றுமையை, சமாதானத்தை நிறைவாக கொடுத்து, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, தட்டி கொடுத்து, ஏற்றுக்கொண்டு, அவர்களை உற்சாகப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் உம்மை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களை வழிநடத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.